கோபுரங்கள் சாய்வதில்லை. இன்னைக்கு நான் சாப்பிடல, விரதம் இருக்கேன். விரதம் இருக்கீங்களா? எதுக்கு அத்தை? அம்மா, நீங்க மீராக்காக தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. மீராக்காக நான் தீ மிதிக்கிறேம்மா. டேய் திவ்யா, படம் எப்படி இருந்துச்சுன்னு உன் ஃபீட்பேக் சொல்லவே இல்லை. சொல்லாம இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேணாம். படம் செம்ம மொக்கையா இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் நில்றா. ஏய் நில்லு. ஏய் சொன்னா கேளு. ஏய் நில்றா. ஏய் ஓடாத. ஏய் ஏய் ஓடாதடா, நில்றா. ஏய் நில்லு. ஏய் நில்றா. டேய் ஏய் ஓடாதடா, நில்றா. ஏய் சொன்னா கேளு. சொன்னா கேட்க மாட்டேன், நில்லு. கையில மாட்டின. ஏய் நில்றா. நில்றான்றல. சரி, டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். ஏய் கிட்ட வந்தீங்க புரியுறேன். மரியாதை போங்க. சொல்றல போங்க. ஏய் சொன்னா கேளு. ஏய் டேய், அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதடா. மரியாதையா சொல்றது கேளு. அந்த பொண்ணை விட்டுரு. விட மாட்டேன். ஏய் சொன்னா கேளு. விட்றா. மட்டும் மாட்டனா. ஏய் சார், எப்படி காப்பாத்துங்க வராதீங்க. வந்தா குத்திடுவேன். டேய் விட்றா. யாரா நீ? ஏய் திவ்யா, விடுடா, அவளை எதுவும் பண்ணிடாத. நீ இருக்க மாட்டீங்க. ஏய் கேட்க மாட்டே. சார், என்ன காப்பாத்து. டேய் அவளை விடுடா. ஏய் அந்த பொண்ணை விடு. பேசாம இருக்க என்ன? ஐயோ விடு. டேய் விடு. மரியாதை போயிருங்க. ஐயோ ப்ளீஸ் விடுங்க. பண்ணுங்க சார். சார் ஏதாச்சும் பண்ணுங்க சார். திவ்யா விட மாட்டேன். நீங்க இங்க இருந்து போனாதா விடுவேன். இல்ல குத்திடுவேன். ஐயோ ஒண்ணும் பண்ணிடாத. போ சொல்றீ. சார் நீங்க இங்க இருந்து போங்க சார். ஏய் அத குத்திடுவேன். ஐயோ திவ்யா, ஒண்ணும் பண்ணிடாதடா. சொல்ல விடுடா. மரியாதையா உங்களை போ சொல்லு. போங்க சார். போ சொல்லு. என்ன கொன்னுடுவா சார். மா பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். சார் நீங்க இங்க இருக்கறதா சார் ப்ராப்ளம். நீங்க இங்க இருந்து போங்க சார். ஐயோ திவ்யா, ஐயோ ஏதோ பண்ணிடாத சார். ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை விடுடா. உனக்கு என்னதான் வேணும்? ஏய் ஐயோ திவ்யா, ப்ளீஸ் சார் போங்க சார். எல்லாரும் அப்படியே போயிருங்க. அப்பதான் அந்த பொண்ணை உயிரோட விடுங்க. சொல்றல. ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்களேன். விட்றா. போ சொல்றீ. விட்றா, என்ன விட்றா. சொல்லிக்கிட்டே இருக்க. நீ அவளை ஏதோ பண்ணிடாதடா. என்னாச்சு? கழுத்தடல. ஏய் வாடா. வா. மரியாதை என்ன விட்டுருங்க. நான் யாருன்னு தெரியல. தெரியும். வா ஸ்டேஷன். புடிங்க என்னப்பா. வாடா. புடிங்க. சார், என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? எனக்கு ஒண்ணும் இல்லை சார். நீங்க பத்திரமா பார்த்து போங்க. சரிங்க சார். என்னாச்சு சார்? சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார்
ஏய் ஆளுக்கு ஒரு கை பிடிக்கடி. பிரியா ஏ பிரியா டேய் இங்க வாடா பிரியா என்னம்மா பாரு பிரியா ஏ லூசு பாத்தியாடா நம்ம கூப்பிடுறது கூட தெரியாத அளவுக்கு மெய் மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா. பிரியா ஏ லூசு அடடடா சூப்பர்மா. இத பாரு நீ பாடுனது சூப்பர். அதை அப்ரிஷியேட் பண்ணி அம்மா உன்னை கொட்டினாங்க பாரு, அது அதை விட சூப்பர். இந்த காம்பினேஷன் எக்ஸலண்ட். அம்மா இப்ப எதுக்குமா என்ன கொட்டுன? ஆளுங்க வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? பேசுனா தப்புங்கற, பாட்டு கேட்டாலும் தப்புங்கற. என்ன வேற என்னதாம்மா பண்ண சொல்ற? உன்னை புக்ஸ் எடுத்து படிக்க சொல்றேன். உன் காலேஜ் புக்ஸ் எடுத்து நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. எப்ப பாரு செல்போனும் கையுமா தான் இருக்க. நான் புக் எடுத்து படிக்கிறேன், படிக்காம போறேன். நான் என்னைக்காவது அரியர் வச்சிருக்கனா? அத மட்டும் பாருமா. தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு. பாத்தியா சிவா இவ பேசுறத? இது பரவாயில்ல. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதுலன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் அரியஸ் வச்சுட்டேன்னு வையேன், அம்மா கிட்ட உன் கதை டண்டனக்கா தான். அப்புறம் ஒரு அண்ணனா உனக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பா அம்மா பக்கம் தான் இப்ப சொல்லிட்டேன். நல்லா கேளு. ஹலோ பிரதர், இந்த பிரியா எந்த இடத்துல எந்தெந்த வேலை செய்யணுமோ அந்தந்த இடத்துல அந்த வேலை செய்வேன். அதுல இருக்கிற கவனம் வேற எதுலயும் சரி செதறாது. சரி நீ ஒழுங்கா படிப்ப, அரியஸ்லாம் வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ மூக்குல நோண்ட மாதிரி ஒன்னு பண்ண பாரு, அதை மட்டும் பண்ணாத ப்ளீஸ். அது வேணா ஓகே, தலை சேவர் பாரு. அது அம்மா மாமா அம்மா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. எதுக்கு இந்த ஐஸ்? கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தலை வலிக்குது, ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொடுக்க முடியுமா? என் கையால 2 சாத்து வேணா கிடைக்கும், காஃபி கிடைக்காது. ஐயோ வேண்டாமா, நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன். சரியான கோமாளிய பெத்து வச்சிருக்கேன்டா நானு. சிவா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்பா. மீரா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறா. அவ தனியா இருந்தானா பழசையே நினைச்சிட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வாயேன், அப்பதான் அதுல இருந்து அவளும் வெளியே வருவா. அம்மா நானும் இத பத்தி யோசிச்சேன். எங்க இத பத்தி சொன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நான் சொல்லாம இருந்துட்டேன். ஒரு தடவை அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கிறதுக்காக எப்பவும் அப்படியே நடக்கும்னு நாம ஏன் நினைக்கணும்? உன்னை விட பெரிய பாதுகாப்பு அவளுக்கு வேற யாருப்பா? கூட்டிட்டு போயிட்டு வா அவளை. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மீரா நானும் வரேனா? சைலண்டா இரு. அம்மா பாவம் வீட்ல தனியா இருப்பாங்கல்ல, அவங்க பேச்சு துணைக்கு நீ கூட இருக்கலாம்ல. அவங்கள அப்படியே பத்திரமா பாத்துக்க. அண்ணா உன் கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், போயிட்டு வா. டேய் இவகிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு டைம் தான் போயிட்டே இருக்கும். நீ அவளை கூட்டிட்டு வெளியே போற வழிய பாரு போ. சரிம்மா நான் கிளம்புறேன். கிளம்பு. ஏ வாலு, உன் வால்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நீ ரெடியாவே, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன வா. என்ன சார் சந்தோஷத்துல சறுக்கிக்கிட்டு வரீங்க? என்ன விசேஷம்? பாக்க போனா என் கால் தரையிலே போட்டிருக்க கூடாது, 2 பக்கம் ரெக்க முளைச்சி பறந்தே வந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. என்ன? அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? இப்படி மொட்டையா சொன்னா எதுவும் புரியல, விவரமா சொல்லுங்க. அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன், இன்னுமா உனக்கு புரியல? புரியல. இன்னுமா உனக்கு புரியல? சத்தியமா புரியல. அம்மா நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. ஏய் ஆமான்ற, நான் உங்ககிட்ட என்ன பொய்யா சொல்றேன்? வாய்ப்பே இல்ல. அப்படி சொல்றதா இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, அத்தை என்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? ஏன்னா அது அப்படிதான். மாமா இருந்திருந்தா உங்ககிட்ட தான் சொல்லிருப்பாரு. அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றேன்ல. மீரா டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் ப்ளீஸ். வேணா ப்ளீஸ் மீரா, ஒன்னே ஒன்னு. நோ. ஏய் ப்ளீஸ் மீரா. நான் கத்துவேன். அப்ப நான் மூஞ்சிலேயே குத்துவேன். அப்ப நான் அழுதுருவேன். அப்படின்னா நானும் அழுதுருவேனே. ஏய் மீரா, இது தப்பு. மாத்தி சொல்லிட்டீங்க. எது தப்பு? எதை மாத்தி சொல்லிட்டேன்? முதல்ல நான் வேணான்னு சொன்னேன், நீங்க வேணும்னு சொன்னீங்க.
அடுத்து நான் நோன்னு சொன்னேன், நீங்க எஸ்ன்னு சொன்னீங்க. நான் கத்துவேன்னு சொன்னேன், நீங்க குத்துவேன்னு சொன்னீங்க. இப்போ நான் அழுதுருவேன்னு சொன்னேன், அதுக்கு நீங்க நான் சிரிப்பேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா நீங்களும் நான் அழுதுருவேன்னு சொல்றீங்க. அது தப்பு தானே? என் செல்ல பொண்டாட்டி, நீ அழுவுறன்னு சொல்றப்போ நான் எப்படி உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க முடியும்? நானும் அழதானே செய்வேன். ஏய், என்ன நான் சொன்னது சரிதானே? ரொம்ப சரி. ஆனா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் பொய் சொல்லுவேனா? நான் சொல்றது உண்மை. இந்த விஷயத்துல நீங்க பொய் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் அத்தைகிட்டே கேட்டுக்கிறேன். ஏய், மீரா, மீரா நில்லு. அத்தை, என்ன மீரா? நீங்க மா, நீங்க தானே மீரா வெளியில கூட்டிட்டு போய் சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்னடா இப்போ? நான் சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறமா. நீங்களே அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. மீரா, நான் தாம்மா சொன்னேன், போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரியான பொய் மூட்டை நீங்க. கட்டின பொண்டாட்டி கிட்ட பொய் சொல்லுன்னு வச்சுக்கியேன், வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால்தான் என் செல்லக்குட்டி கிட்ட போட்டு நான் வாங்கினேன். ஆளையும் முகர கட்டியும் பாரு, போட்டு வாங்குறாராம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சொல்லிட்டேன். அத்தை சொல்ற வரைக்கும் நீங்க எல்லாம் மீறக்கூடாது, புரியுதா? ஓகே, ஆனா அன்பு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் எல்லையை மட்டும் நான் மீறவே மாட்டேன். போதுமா? அப்புறம் இப்ப என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு நான் வெளியில கிளம்பலாமா? தாராளமா. என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்க, வண்டியை பார்த்து ஓட்டுங்க. என்னோட செல்லத்தோட முகத்தை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டினா எது மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சரியாக தான் நடக்கும். அதனால என் செல்ல பொண்டாட்டியோட முகத்தை பார்த்துக்கிட்டு தான் நான் வண்டி ஓட்ட போறேன். அப்படியா? அப்படிதான். எங்க காரை நிறுத்திட்டீங்க? ஒரு நிமிஷம் இரு, இதை வந்துடுறேன். எங்க போறாரு இவரு? எதுக்குங்க இவ்ளோ பூ? பொண்டாட்டியை வெளியில கூட்டிட்டு போகும்போது புருஷங்காரன் பூ வாங்கி கொடுக்கறது தான் லட்சணம். அதுக்காக தான் இந்த பூ. அது தெரியுது, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பூ? என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பா? தலைகாமி. அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றாரது அழகி காலதாய் நடிகை அவள் தானா. ஹே என்றாரது கடவுளின் காலத்த கடவுளின் முகவரடா. ஐயோ எழுதிக்கும். பொண்டாட்டி என்ன பாரு. பார்க்க மாட்டேன், போங்க. பாரு பொண்டாட்டி ப்ளீஸ். என்ன? எனக்கு எனக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. போங்க. மீரா,
இப்ப நீ என்ன அடிச்சது கூட டைட்டா முத்தம் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. வண்டியை பார்த்து ஓட்டுங்க. மாட்டேன், நான் உன்னை பார்த்து தான் ஓட்டுவேன். மீரா, குல்ஃபி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஐஸ் வண்டி கொஞ்சம் நில்லுங்க. குல்ஃபி இருக்கா? இருக்கு சார். 2 குல்ஃபி கொடுங்க. தரேன். எவ்வளோ? 50. இந்தாங்க. தேங்க்ஸ். குல்ஃபி டொட்டடாய். தேங்க்யூ. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. எங்க காமி. என்ன சூப்பர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நான் சாப்பிட்ற குல்ஃபி அப்படிதான் இருந்துச்சு சுமாரா. ஆனா இப்ப நீ எனக்கு டேஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த டேஸ்டே வேற லெவல் இருக்கு தெரியுமா? நீங்க என் குல்ஃபியை சாப்பிடுறீங்கல்ல, உங்க குல்ஃபியை என்கிட்ட கொடுங்க. டேஸ்டா தான் இருக்கு. பின்ன சிவா டேஸ்ட் பண்ணதாச்சே. சாப்பிடுங்க சார். சார், என்ன அமைதியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஓ, கூச்சப்படுறீங்க போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நாங்க அங்க வெயிட் பண்றோம். திவ்யா, அங்க நடந்த விஷயத்த எதையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதடி, அவர் பயந்துர போறாரு. பொடி லூசு. என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் எங்க அப்பா கிட்ட மறைச்சதே இல்ல தெரியுமா? அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நான் 10th படிக்கும்போது பூபதின்னு ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். நான் அதை எங்க அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவனை கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவன் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. நம்ம லைஃப்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட மறைக்கிறதாண்டி நாம பண்ற பெரிய தப்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். சாரிடி திவ்யா. என் கழுத்துல ரவுடி கத்திய வச்சு மிரட்டினப்போ உயிர் பயத்தை விட எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எங்க அப்பா இதை எப்படி தாங்கி பாருங்கிற பயம்தான் எனக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. அவர் மட்டும் வரல, நம்ம நிலைமை அதோ கதிதான். ஏய், இவர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா பல நாள் பட்னி கடந்திருப்பார் போல இருக்கே. ஏய், முதல்ல யாரும் அங்க பாக்காதீங்கடி. அவரு நல்ல பசியில இருக்கிறாரு. நாம அவரை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. திவ்யா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுடி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடி. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். ஹாய்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கும். திவ்யா, யாருமா இவரு? அவரால் தான்ப்பா நான் மறுபிறவி எடுத்து வந்தேன். என்னம்மா சொல்ற?
ஐயோ திவ்யா, உனக்கு எதுவும் காயம் இல்லையே? அதெல்லாம் எனக்கு எந்த காயமும் இல்லப்பா. ஆமாப்பா, எங்களுக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? அதெல்லாம் யாருக்கு எதுவும் இல்லப்பா. நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாம இருங்க. சார், தம்பி ரொம்ப நன்றி தம்பி. நடந்த எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு சொன்னா. நீங்க மட்டும் அங்க இல்லாம போயிருந்தா என் பொண்ணு நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன சார் நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க கண் கலங்கலாமா? இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. சாரி தம்பி, வந்ததுல இருந்து உங்களை பத்தி எந்த விவரமும் கேட்கல. நான் கூட இவர்கிட்ட எதுவுமே கேட்கலப்பா. இனிமேதான் கேட்கணும். கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்பவே திவ்யாட்ட சொல்லி நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்றேன்.